ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்களை எல்லாரும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இந்த செமினார்ல வந்து கலந்துக்கிட்டதுல வெரி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா. லிசன். ஓகே, ஸோ நம்ம உங்களுக்கு சிலருக்கு இந்த டாபிக் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், சிலர் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம லைஃப்பில் இங்கிருந்தா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்களே நிறைய வகை இருக்காங்க. அப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 84 லட்சம். ஜலஜா நவலக்ஷானி ஸ்தாவரா லக்ஷ வெஞ்சதி கிருமயோருத்ர சங்கராத் பக்ஷினாம் நவலக்ஷணம். மனுஷங்களில் மட்டுமே ஒரு 4 லட்சம் வெரைட்டி இருக்காங்க. இந்த மாதிரி ஓகே, கொஞ்சம் அப்புறமா பேசலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் நான் பேசும்போது கவனிக்கலாம் புரியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறப்போ ஒரு 1/2 hour, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் பேசிடுறேன். நானும் பேசிகிட்டே இருக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் நம்ம இந்த ஸ்கூல் ஃபீலிங்கெல்லாம் கிடையாது, ஸ்கூல் காலேஜ் ஃபீலிங்கெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போது இந்த மனுஷங்களில் மட்டும் 4 லட்சம் வகையானவங்க இருக்காங்க. சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, விலங்குகள் இருக்குது, பூச்சிங்க இருக்குது, அதுக்கும் நம்ம ஹியூமன் லைஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? ட்ரை பண்ணலாமா? இங்கேருந்து ட்ரை பண்ணும். நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? மனுஷ வாழ்க்கைக்கும் மற்ற விலங்கு வாழ்க்கை இருக்கு இல்லையா, புழுக்கள் இருக்குது, பூச்சிங்கெல்லாம் இருக்குது. இந்த புழுக்கள் பூச்சியோட வாழ்க்கைக்கும் மனுஷ வாழ்க்கை நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. சிமிலாரிட்டி என்ன இருக்கு, வித்தியாசம் என்ன இருக்கு, ஒற்றுமை என்ன பார்க்குறோம், வேற்றுமை என்ன பார்க்குறோம்? சும்மா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் உயிர் இருக்கு. சரி, குட், வெரி குட், தேங்க்யூ. நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க? So, முதல்ல கேள்வி வந்து like what's the difference between human life and animals life? Animals, other creatures are there, no? Maybe right. Human with 6 senses and animals with sense power. Okay. எல்லாமே life தான் சொன்ன மாதிரி. Okay, good. Maybe there's a bit of more significance on human life, maybe. Good. எல்லாமே life. Yeah. Human life is special. A bit more special, I guess. Yeah, sure. Good, very good. ஓகே, பவன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அவர் சொன்னாங்க இந்த லைஃப் எல்லாருக்கும் காமனாக இருக்குது, அப்புறம் விலங்குக்கு வந்து 5 அறிவு இருக்குது, மனுஷனுக்கு ஒரு அறிவு கூட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஹியூமன் லைஃப் இஸ் ஸ்பெஷல். One thing we have in common is that vegetarian knowledge, the food, and then the fear. நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. குட், வெரி குட். ஓகே, முகேஷ், யூ ஆர் ட்ரைங், யூ ஆர் சேயிங் சம்திங். நான் நினைக்கிறேன் each life has its own purpose in this world. Yeah, sure, very good. ஸோ பவன் என்ன நினைக்கிறாரு, எங்கேயாவது நம்ம வந்து விலங்குகளும் சாப்பிட்றாங்க, நாமளும் சாப்பிட்றோம், அதனால நம்ம விலங்கு சாப்பிட்றதுனால ஏதோ பயமா இருக்கு, ஏதோ பாவம் வந்துடுமோன்னு. ஸோ முகேஷ் சொன்னார், எல்லாருக்கும் லைஃப்புக்கு ஒரு மீனிங் இருக்கணும், எல்லா உயிரினும் இருக்குன்னா அது எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு மீனிங் இருக்கணும்னு சொன்னார். வெரி குட், யூ ஆர் ஆல் வெரி இன்டெலிஜென்ஸ். நைஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சும்மா வேண்டாமா நீங்கள்? ஓகே. Your name? Pradeep. Pradeep.
சும்மா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தாட் வருது. இப்போ மற்ற உயிரினத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். the way of living, very good. நீங்க ஓ அப்ப இவரை மாத்தி உட்கார இருக்கணும். இங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க வாங்க, வெல்கம். அங்க போங்க. நைஸ். சும்மா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது தாட் வரும் இல்லையா? இப்போ I think we just like know how to make things out of things. Like ஏதாச்சும் வச்சு நம்மளால திங்க் பண்ண. I think it's creativity. ஓகே, யா, தேங்க்யூ. சரி. ஸோ நிறைய ஒற்றுமை இருக்கு விலங்குகளோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நிறைய ஒற்றுமை இருக்கு. என்னன்னா அதுவும் சாப்பிடுது, நாமளும் சாப்பிட்றோம். அதுவும் தூங்குது, நாமளும் தூங்குறோம். அதுவும் ஜென்ரேஷனை வெண்ணப்பெருக்க செய்து நம்மளும் பண்றோம். அதுவும் தற்காத்து கொள்ளுது, நம்மளும் தற்காத்து கொள்றோம் இல்லையா? இந்த சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்க செய்யறது, தற்காத்து கொள்றது, இது விலங்குகளோட வாழ்க்கையில் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கு. அப்புறம் பவன் தானே சொன்னாரு, யார் சொன்னது? அதுக்கு வந்து 6 இவர் சொன்னாங்க நினைக்கிறேன். 6 எனக்கு 6 அறிவு இருக்கு மனுஷனுக்கு, விலங்கு 5 அறிவு தான் இருக்கு. இப்போ நாய் இருக்கு இல்லையா, ஒரு டாக் எடுத்துட்டா அந்த டாக் வந்து ரோட்லயே சாப்பிடும், அங்கேயே தூங்கும், அங்கேயே வந்து ஜென்ரேஷன் இது பண்ணும், எல்லாமே அங்கேயே பண்ணிக்கும். பட் நம்ம ரொம்ப மனிதன் வந்து சிவிலைஸ்டு அனிமல் சொல்லலாம். மனிதன் ஒரு நாகரிகமான விலங்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், வீடு இருக்கு, ரொம்ப நம்ம சொன்ன மாதிரி நமக்கு தாட் இருக்கு, நிறைய யோசிக்கிறோம், கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஆக்சுவலி விலங்குக்கு கிரியேட்டிவிட்டில நினைக்கக்கூடாது, அதுக்கும் கிரியேட்டிவிட்டி இருக்கு. நீங்க ஒரு இந்த தூக்குனா குருவின்னு ஒரு குருவி பார்த்துருப்பீங்க, அது அழகா கூடு கட்டும். அதுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு எப்படி கூடு கட்ட முடியும் இல்லையா? ஸோ பட் ஆனால் அந்த தாட் ப்ராசஸோட நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படின்னு அட்வான்ஸாக இருக்கு. நமக்கு வந்து இன்னும் நிறைய யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் எக்ஸ்பெஷலி மென்ட் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின், ஹூ ஆம் ஐ? ஸோ மனுஷ வாழ்க்கை எங்கே தொடங்குதுன்னா, நான் யாருன்னு கேள்வி கேட்கணும். இப்போ நம்மளை யாராவது பார்த்து நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களை நீங்கள் இது ஆன்சர் பண்ணல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களை யாராவது பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மனுஷன்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே, குட். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குட். உங்கள் நேம்? ஐ எம் பிரிஷான்னு சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வைஷ்ணவின்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வரைக்கும் நம்ம யாரும் அப்படி ஆன்சர் பண்ணதில்லை இல்லையா? நீங்கள் யாருன்னு கேட்டால் ஐ எம் நாட் திஸ் பாடின்னு யாரும் சொன்னதில்லை. எல்லாரும் உங்கள் நேம் சொல்லுவோம், இல்லை நான் என்னோடைய பையன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் வந்து விஷ்ணு ப்ரோடைய பையன், நான் வந்து ஸ்ரீராம் ப்ரோடைய பையன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம அப்பாவை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம், இல்லை நம்ம பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம். சிலர் என்ன சொல்லுவாங்க? ஐ எம் பிலாங் டு மலேசியா, ஐ எம் பிலாங் டு இந்தியா, ஐ எம் பிலாங் டு அமெரிக்கா இல்லையா? அப்போ சிலர் வந்து ஒரு சிலர் தன்னை வந்து நாட்டோடு அடையாளப்படுத்திட்டுருவாங்க. நான் இந்தியாவில் பிறந்தனால இந்தியன், நான் அமெரிக்காவில் பிறந்தனால அமெரிக்கன், நான் வந்து மலேசியாவில் பிறந்த மலேசியன். அப்புறம் ஒரு கம்யூனிட்டி, நான் இந்த கம்யூனிட்டியில் இந்த குடும்பத்தில் பிறந்தனால இந்த ஜாதி, நான் இந்த கம்யூனிட்டி, நான் வந்து இந்தியன் ஒரு ரஷ்யன் ஒரு அமெரிக்கன் இல்லையா? இதெல்லாமே வந்து நம்ம இப்படி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஈவன் நீங்கள் யூனிவர்சிட்டியில் போனாலும், காலேஜ் போனாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நீங்கள் யாருன்னு கேட்டால் இதான் ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா? பட் ஆனால் இது வந்து கரெக்ட் ஆன்சர் இல்லை. இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு ஏன் இது கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மனுஷ வாழ்க்கை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ டிஸ்கஷன் பண்ணாது. அதோடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்? ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இதுக்கோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா, எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், நான் எங்க தூங்கலாம். ஒரு குருவி, ஒரு பறவை இருக்கு இல்லை பாருங்க, அதோட கிரியேட்டிவிட்டி பாருங்க. ஒரு பறவை என்ன பண்ணுது? அது காலையில கரெக்டா பொழுது விடிஞ்சோடனே அது இடையே தேடி போகுது, அதோட ஃபுட்டுக்காக போகுது, அதோட உணவு தேடி போகுது. அப்புறம் உணவு கிடைக்குது, அந்த உணவு எடுத்துட்டு வந்து குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்குது. அம்மா பறவை, அப்பா பறவை, அம்மா பறவை பறந்து போய் ஒரே எடுத்துட்டு வந்து குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்குது. அப்ப அதுக்கு நாலேஜ் இருக்குல்ல, எங்க எனக்கு ஃபுட்டு கிடைக்கும்னு தேடுது இல்ல, அதுக்காக ஒர்க் பண்ணுது இல்லையா? அப்புறம் பாருங்க, நம்ம எப்படி வீடு கட்டுறோமோ, நீங்க இந்த பறவையை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குச்சியா அந்த இதெல்லாம் அந்த கிராஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அழகா ஒரு வீடு கட்டிடும். ஸோ நம்ம வீடு கட்டுற மாதிரி அதுவும் வீடு கட்டுது இல்லையா? நம்ம என்ன இந்த மாதிரி பில்டிங் பண்ணிக்கிறோம், அது ஒரு சின்ன மரத்துல ஒரு அதுக்கு தேவையான அளவுக்கு அது கூடு கட்டிடுது இல்லையா? அதுக்கு என்ன தேவையோ அது பண்ணிக்குது இல்லையா?
எந்த பறவையாவது எந்த விலங்காவது ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஒரு 10 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ். ஈவன் யானை கூட டன் கணக்காக சாப்பிடும். யானை சாப்பிட்றவங்க நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் யானை வந்து அந்த ஒரு வேலைக்கு தான் சாப்பிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? என் பையனோட லைஃப் என்ன ஆகும், என் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு நம்ம நிறைய சேர்த்து வச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸாக நினச்சிட்டு இருக்கோம். பட் இதுக்கு பின்னாடி என்ன, ஏன் வந்து இந்த விலங்குகள் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? இப்போ இதுக்கு மேலே என்ன? அப்போ நான் யாரு, ரியலி ஹூ ஆம் ஐ, முதல்ல உண்மையில நான் யாரு அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மனுஷ வாழ்க்கை வந்து நம்மளை உள்ள போய் நிறைய கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் நம்ம மனுஷ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா சிலர் சுடிதார் போட்ட அனிமலா இருக்கலாம், சிலர் பேண்ட் ஷர்ட் போட்ட அனிமலா இருக்கலாம், நம்ம தோத்தி கட்டின அனிமலா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வேற யாரும் இந்த கொஸ்டின் கேட்க முடியாது. இந்த கேள்வி வந்து வேற யாருமே கேட்க முடியாது, நம்ம தான் கேட்க முடியும். அவர் சொன்ன மாதிரி நமக்கு 6th சென்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்ப அந்த 6th சென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ அந்த 6வது அறிவை வச்சு எப்படி பெட்டரா இந்த மெட்டீரியல் நான் வந்து இந்த உலகத்துல என்ன சர்வே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த 6வது அறிவை வச்சுட்டு நான் எங்க ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எங்கே வீடு வாங்கலாம், யார் மேரேஜ் பண்ணலாம், எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகலாம், எப்படி வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வச்சுட்டுலாம், இந்த மாதிரி தான் இந்த 6 சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், பெரும்பாலான மக்கள் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. பட் ஆக்சுவலி இல்லை. ஹியூமன் லைஃப் இஸ் வெரி வெரி ரேர். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவ்வை பாட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில். அவ்வை பாட்டி, அவ்வையார் என்ன சொல்கிறாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் வெரி வெரி ரேர். அப்போ ஸ்ரீமத் பாகவத்தில் பிரகலாத் சொல்லியிருக்காங்க, தி ஹியூமன் ஃபார்ம் லைஃப் வந்து துர்லபா, துர்லபமான ஜென்மம், வெரி ரேர். நிறைய உயிரினங்களை கடந்து பழைய லைஃப் நிறைய லைஃப்ல கிராஸ் பண்ணி நிறைய உயிரினங்களை கடந்து இப்போ மனுஷ வாழ்க்கையில் வந்திருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், முதல்ல நான் யாருன்னு கேட்கணும். அப்போ நான் யாரு? சரி, அடுத்தது பிரபுபாத் வந்து நம்முடைய ஃபவுண்டர் ஆச்சாரியா. பிரபுபாத் என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாம் வரணும். நம்ம யாராவது நான் இந்த உடம்புன்னு சொல்லுவோமா? நம்ம யாருமே சொன்னதில்லை. நாம் யாராவது ஐ ஆம் திஸ் பாடின்னு சொல்லியிருக்கோமா? திஸ் மை பாடின்னு சொல்லுவோம். திஸ் மை ஹேண்ட், திஸ் மை ஹேண்ட், மை லெக், மை ஐஸ், மை இயர்ஸ், மை நோஸ், இல்லையா? என்னுடைய மூக்கு, என்னுடைய காது, என்னுடைய கை, என்னுடைய காலு, இல்லையா? அப்ப என்ன சொல்றோம்? இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றோம். நான் மூக்குன்னு சொல்லல, நான் மூக்கு, நான் காது, நான் கண்ணுன்னு சொல்லல. அப்புறம் திஸ் இஸ் மை பாடி, இது ஏன் உடம்புன்னு சொல்றோம். ஐ எம் திஸ் பாடின்னு சொல்லல. அப்போ அந்த ஐங்கிறது என்னது? அது அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா? நான் வந்து இந்த உடம்பு இல்லை. அப்ப இதோட இன்னர் மீனிங் அதுதான். இது என்னுடைய உடம்புன்னு சொல்றோம், ஆனா நான் உடம்புன்னு சொல்லல, இல்லையா? நம்ம எல்லாம் என்னுடைய உடம்புன்னு சொல்றோம், நான் இந்த உடம்புன்னு சொல்லல. ஏன் கையின்னு சொல்றோம், நான் இந்த கையின்னு சொல்லல, இல்லையா? ஏன் காதுன்னு சொன்னேன், எனக்கு காது வலிக்குதுன்னு சொன்னேன், நான் காது வலிக்குதுன்னு சொல்லல. ஏன் காது வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது. எனக்கு வயிறு வலிச்சா உனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய வயிறுல வலிக்குது. அப்போ நான் எனது மைண்ட்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வரும். அப்போ சோல்னு ஒன்று இருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சோல் பத்தி கொஞ்சம் சயின்டிஃபிக்கா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும். அதாவது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா நம்ம வந்து சயின்டிஃபிக்காகவும் பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்க முடியும். சோல் பற்றி விஞ்ஞானபூர்வமாக பார்க்கலாம், ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, மக்கள் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சயின்ஸ் வேற ஸ்பிரிச்சுவல் வேறன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா சயின்ஸே இல்லை, அதுதான். ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா சயின்ஸே இல்லை. அது நாங்கள் போக புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ அது சோல்னு ஒன்று இருக்கா? அப்போ என்னது அது? அது எப்படி இருக்கும்? அதை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா? இப்போ இந்த உலகத்தில் பொதுவாக என்ன கேட்பாங்க? ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் நீ பார்த்துருக்கியான்னு கேட்பாங்க, இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், கடவுளை பற்றி சொன்னாலே கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. அது முன்னெல்லாம் இந்த மாதிரி கேள்வி அதிகமாக இல்லை. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ் ஒரு 60 இயர்ஸ் பேக் கடவுள்னு சொன்னால் சரி, கடவுள்னு ஏற்றுட்டுவாங்க. இன்னைக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி அதிகமாக மக்களுக்கு டவுட் நிறைய வருது. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்க, காமிச்சு கொடுக்க முடியுமா? கடவுளை காமிக்க முடியுமா? இந்த கொஸ்டின்லாம் வருது இல்லையா நிறைய பேருக்கு. ஸோ அப்போது
எல்லாமே நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்கோம். எல்லாமே இப்போ நிரூபிக்கணும். ஆன்மா இருக்கு, ஆன்மா ஆன்மா வந்து இந்த உடம்புல எங்க இருக்கு, ஆன்மாவை பார்த்துருக்காங்களா, ஆன்மா இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன, ஏதாவது சிம்டம் இருக்கா, இந்த பாடியில சோல் இருக்கிறது, சோல் இந்த பாடியில் இருக்கா அப்படின்னா அந்த சோல் பாடியில எங்க இருக்கு, அதை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா, அதுக்கான சிம்டம் எதா இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். தென் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, நம்முடைய வேதங்கள் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பாடி இருக்கு, மைண்ட் இருக்கு, இந்த சோல் இருக்கு. நம்ம சோல் இன்னும் நம்ம ஃபீல் பண்ணல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி, தென் மைண்டு. சரி, இப்போ பாடின்னு சொல்லும்போது இப்போ நம்ம எல்லாரும், நீங்க என்னுடைய உடம்ப பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நின்றுட்டு இருக்கேன், என் உடம்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்க உடம்ப பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. இந்த பாடி வந்து இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது நமக்கு எப்படி கிடைச்சிது? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மைக் எடுத்துட்டு வரேன். இந்த பாடி வந்து நம்ம எப்படி கிடைச்சிது? என்ன பாடி, இந்த பாடி என்னது ஆக்சுவலி, இந்த உடம்பு என்னது? குட், யார் சொன்னா? வெரி குட். ஸோ த பாடி இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட். நாட் ஓன்லி திஸ் பாடி, இந்த உலகத்துல எது எடுத்துட்டாலும் இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான். இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 5 உடைய எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் இல்லாமல் இருக்காது. இந்த ஜட உலகத்துல, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும், எதை எடுத்துட்டாலும் இந்த 5 எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் இருக்கும். எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர் இல்லையா. இந்த 5 பொருள் கலந்துருக்கும். இந்த உடம்புல இந்த 5 பொருள் இருக்கு, இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, நிலம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் சேர்ந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்னால இந்த பாடி வந்து அவர் பாடிஸ் மெட்டீரியல் பாடி. நம்ம உடம்பு வந்து பௌத்திக சரீரம், ரைட்? இந்த உடம்புல இருக்கு. சரி, இறந்ததுக்கு அப்புறம் சில கம்யூனிட்டியில என்ன பண்றாங்க, ஒருத்தர் பாடி விட்டுட்டா ஒரு சில கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது இறந்து போன வீட்டுக்கு போயிருக்கீங்களா? சும்மா ட்ரை பண்ணுங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், ஒன்றும் கிளாஸ் மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நான் மட்டும் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தாட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். இது வந்து உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும் நிறையா. யா, இப்போ ஒருத்தர் இறந்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் யாராவது டெத் ஆன வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த அந்த பாடி, அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாடி என்ன பண்ணுவாங்க? சில கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்க, பொதுவா ஒரு சில கம்யூனிட்டியில English basically. Yeah, no problem. So first, or after all the rituals, first rituals, before they put it to rest, as I see that, they will use elements of 5 materials: fire, earth, wind, water, air. They will use, and sorry, wrong word. They'll use in sense, and before putting in this one, they'll use that. So in different ways, like for example, fire, we will use this one, the flower. It means simply we can say some community is burying the body. Yes. Isn't it? Yes. Some community is firing the body. Yeah, சில சமுதாயத்தில். Thank you. Good. Yeah, you want to say something? Yeah. So we are brought in this world, same way we are born to the afterlife. So that's why we use fire as the last element, because it's the meaning behind it. But Yeah. I want to know now, hopefully. Yeah. I know more of that. Thank you. Yeah. So பாத்தீங்கன்னா, yeah, good. சில கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்க, இறந்து போன நெருப்புல போட்டுடுவாங்க. அந்த பாடி வந்து இந்த வுட்டெல்லாம் வச்சு, மரம்லாம் வச்சு எரிச்சிடுவாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆச்சு, எலக்ட்ரிக் கம்யூட்டர் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. அங்கே போனால் அப்படியே இந்த இதில் என்ன சொல்லுவாங்க, இந்த பேக்கரியிலலாம் வந்து பர்கர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஓவனில் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிக்கலில் என்ன ட்ரையல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போனால் முதல்ல உங்களை ஒரு பெரிய ஸ்கேன் மிஷினுக்குள்ள உள்ள விடுவாங்க, உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுவது. அது ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கெமிட்டரி மிஷினுக்குள்ள போக போறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. அங்கே மெஷின் இருக்கு, எலக்ட்ரிக் கெமிட்டோரியத்தில். அந்த பாடி, இறந்து போன பாடி வந்து அந்த உடம்பு அதுல விட்டா அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு சின்ன பாட்டில் வந்து ஒரே ஆஷா கொடுத்துருவாங்க, புகை சாம்பல் தான் வரும்.
இந்த இவ்வளோ லைஃப் லாங் இந்த பாடி வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன பானையில் சாம்பலாகி போயிடும் இல்லையா? அப்போ சில சமுதாயத்தில் வந்து சில கம்யூனிட்டியில் இறந்து போனால் எரிக்கிறாங்க, சில கம்யூனிட்டியில் புதைச்சிருவாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புதைச்சிருவாங்க. அப்போ அது மண்ணோட மண்ணாக போயிடும். ஸோ ஆக்சுவலி த பாடிஸ் கம் ஃப்ரம் த எர்த், அகைன் த பாடிஸ் கோ ஃப்ரம் த எர்த் இல்லையா? நான் முன்னே சொன்னேன் இந்த உடம்புல 5 பூதம் இருக்குன்னு. சில நெருப்புல போயிடுது, சில மண்ணில் போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் இருக்கு, இந்த வால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வால் எங்கிருந்து வந்தது? இந்த சாண்டு, சிமெண்ட்டு, பிரிக்ஸு இல்லையா? இந்த மண், அப்புறம் செங்கல், அப்புறம் சிமெண்ட், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நிலத்துலேருந்து வந்தது. இது ஒரு 50 years or 100 years இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்புறம் இந்த பில்டிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதை இடிச்சிடுவாங்க இல்லையா? இது அப்புறம் எங்கே போச்சு? திருப்பி அங்கே தான் போச்சு இல்லையா? அப்போ எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடுச்சு. அகைன் புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க, திரும்ப புதுசாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கான மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது? இடத்துலேருந்து வருது இல்லையா? ஸோ இவர் தான் பாடி, இது வந்து மெட்டீரியல் பாடி. ஸோ ஆக்சுவலி நமக்கு 2 பாடி இருக்கு. ஓகே, கிளியர்? இது புரிஞ்சது இல்லையா? நமக்கு ஆக்சுவலி 2 சரீரம் இருக்கு. நான் இப்போ ஒரு சரீரத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த சரீரம் இருக்கு இல்லையா? இந்த உடம்பு வந்து 5 பொதுலானது. இது வந்து நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ள ஒரு 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 அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்ம கருவுல வந்தோம். சில உயிரினங்கள் வந்து முட்டையிலிருந்து வரும் இல்லையா? சில உயிரினம் முட்டையிலிருந்து அந்த கோழி இருக்கு, கோழி இல்லை ஏதாவது அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அது முட்டை போடும். அந்த முட்டையை வந்து அது கோழி அடக்காத்துட்டு அதுலேருந்து ஒரு உயிரினம் வரும். அப்போ சில உயிரினங்கள் வந்து முட்டையிலேருந்து வெளியில வருது, சில உயிரினங்கள் வந்து விதையிலேருந்து வரும், சீடு. இப்போ மரம் இருக்கு இல்லையா, மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? இல்லையா? நீங்க வீட்டில் ஒரு ரோஸ் செடி வச்சிங்க, ஆனால் தண்ணி விடவே இல்லை, அது செத்து போயிடும் இல்லையா? இது நார்மல் ஒரு குழந்தை கூட தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ அந்த செடியில உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? விதையில இருக்கு இல்லையா? அப்ப சில உயிரினம் விதையிலிருந்து வருது. சில உயிரினங்களுக்கான உடம்பு வந்து தாவர உடல் விதையிலிருந்து அப்படி டெவலப் ஆகுது. சில உயிரினம் வந்து கோழியில இந்த மாதிரி முட்டையில இருந்து அது டெவலப் ஆகுது. சில உயிரினம் வந்து இந்த மாதிரி அம்மாவுடைய கருவுல போகுது. அம்மாவோட கருவுல போய் அம்மா என்ன சாப்பிட்டாங்களோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த குழந்தைக்கு எனர்ஜி கிடைச்சி அந்த பாடி டெவலப் ஆகுது. ரைட்? ஸோ இப்படி சில உயிரினம் வந்து அம்மாவுடைய கருவுல இருந்து வருது, சில உயிரினம் விதையிலிருந்து வருது. சிலருக்கு வந்து அம்மாவுடைய கருவுல போய் உடம்பு கிடைக்குது, டெவலப் ஆகுது. சில உயிருக்கு வந்து அந்த மாதிரி தாவரத்துல விதையிலிருந்து செடி வருது, சிலது வந்து முட்டையிலிருந்து வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற சரீரத்துக்கு வந்து பாடிக்கு வந்து மெட்டீரியல் பாடின்னு பேர். இந்த மெட்டீரியல் பாடி இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட், எர்த், வாட்டர், ஃபயர், அண்ட் ஏர் இல்லையா? இந்த பௌதிக சரீரம் வந்து 5 பூதம். சரி, இப்போ மைண்டுக்கு வரும். இங்க நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு பேருக்கு மைண்ட் இருக்கு? எல்லாருக்கும் மைண்ட் இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க இருந்து வரும்? இங்க இருந்து ஆரம்பி. நீங்க மைண்டை பார்த்துருக்கீங்களா? கேன் யூ ஷோ யுவர் மைண்ட்? இல்லையா? மைண்டு காமிங்க, எனக்கு உங்க மைண்டு காமிங்க. உங்க மைண்டு கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யாராவது இப்போ நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுத்துக்குவீங்க. பவன், முகேஷ் கூட எடுக்கலாம், இல்லை என் கூட எடுத்துக்கலாம். நம்ம யாராவது மைண்டு கூட இருந்து செல்ஃபி எடுத்துருக்கோமா? மைண்டு பார்த்துருக்கோமா? அப்போ எப்படி மைண்ட் இருக்குன்னு சொல்கிறோம்? நீங்கள் உங்கள் மைண்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் மைண்டு? முகேஷ், பவன், நீங்கள்? சரி, அப்போ மைண்டு, நீங்கள் உங்கள் மைண்டு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி மைண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு எதாவது தோணுதா? இது பாருங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்கல பார்த்தீங்களா? அப்படியே லைஃப்லாம் அப்படியே அதை கடந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆர் யூ எவர் சீன் யுவர் மைண்ட்? கேன் யூ ஷோ யுவர் மைண்ட்? யுவர் மொபைல் ஃபோன் ஹேவ் யுவர் செல்ஃபி வித் யுவர் மைண்ட்? இல்லையா? உங்கள் மொபைல் ஃபோனில் மைண்டு கூட நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கல, உங்கள் மைண்டை நீங்கள் பார்த்ததில்லை, உங்கள் மைண்டை நீங்கள் காமிக்க முடியாது இல்லையா? நம்மளோட மைண்டை நம்ம காமிக்க முடியாது, நம்ம மைண்டை நம்ம பார்த்ததில்லை. அப்போ மைண்ட் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம மனசு யாருமே பார்த்ததில்லை, ஆனால் மனசு இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? யாராவது ட்ரை பண்ண முடியுமா? ஆன்சர். நமக்கு மனசு இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம யாருமே பார்த்ததில்லை. அப்போ இல்லைன்னு சொல்லிடலாமா? நான் பார்க்கல, என்னோட மைண்டை நான் பார்க்கல, எனக்கு மைண்டே இல்லைங்க அப்படி சொல்ல முடியுமா? இல்லையா? மைண்ட் இருக்கு. அப்போ மைண்ட் இருக்கிறதுக்கான சிம்டம் என்ன? மனது இருக்குன்னா, மனசு இருக்கு, மனது இருக்குன்னு சொன்னா நம்ம மனதை நான் பார்த்ததில்லை. அப்போ அதுக்கு இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன? எஸ், வெரி குட். எமோஷன்ஸ். யா, குட். எமோஷன்ஸ்.
எமோஷன்ஸ் எங்கிருந்து வருது? நான் அவங்கள திட்டேன், யோ அந்த கிளாஸ்ல போய் சரி பிரபு ஏதாவது சொல்லி கொடுப்பாரு பண்ணி என்னை திட்டாரு, இனிமேல் அங்கே போகவே கூடாதுன்னு இல்லையா? இதை நான் அவங்களை க்ளோரிஃபை பண்ணேன். ஓ சி சச் அ வெரி நைஸ் கேர்ள், சி இஸ் வெரி எந்தூசியாஸ்லி அப்படின்னு சொன்னேன். என்ன பிரபு என்ன ரொம்ப க்ளோரிஃபை பண்ண எல்லாரும் முன்னாடியும். அப்போ எனக்கு வந்து சந்தோஷம் எங்கிருந்து வருது? எனக்கு ஹாப்பினஸ் எங்கிருந்து வருது? மைண்ட். என்னோட டிஸ்ட்ரெஸ் எங்கிருந்து வருது? ஸ்ட்ரெஸ் எங்கிருந்து வருது? எனக்கு வந்து என்னை யாராவது க்ளோரிஃபை பண்ண ஹாப்பியா இருக்கு, என்ன யாராவது திட்டினா எனக்கு வருத்தமா இருக்கு இல்லையா? என்ன யாராவது புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, திட்டினா வருத்தமா இருக்கு. சந்தோஷம் வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப இன்னும் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாருங்க, அவர் முகம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுன்னு இருக்காரு, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அவங்க ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து பார்த்தேன் இப்படி உட்காந்துருக்காரு, ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, தீனா மட்டும் எப்படி உட்காந்துருக்கான் அப்படி அப்பா ஏதோ திட்டார் போல இருக்கு இல்லையா? அப்போ மைண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ மைண்டுக்கான ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, நான் உங்களுக்கு ஸ்லைட் காமிக்க விட்டேன். ஸோ நம்ம பாடியில இதெல்லாம் இருக்கு, எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர், இதெல்லாமே நம்ம வந்து ஸ்தூல சரீரத்தில் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து நான் இப்போ இங்க வெளியில ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இது உள்ள ஒரு இன்னர் வேர் போட்டிருப்பேன் இல்லையா? அது நீங்க பார்க்க முடியாது, அதனால நான் இன்னர் வேர் போடலன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்கு பார்க்க முடியல. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் மைண்ட் இருக்கு, ஆனா மைண்டை பார்க்க முடியாது. வி கேன் ஃபீல். அவங்க சொன்ன மாதிரி நமக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஈவன் அனிமல் ஹேட் எமோஷன் இல்லையா? விலங்கு கூட எடுத்துக்கோங்க, அது கூட கோபம் வரும், அதுக்கு கோபம் வரும், அதுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ எனக்கு விலங்கு கூட எடுத்துக்கோங்க, ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டா கூட நாய்க்குட்டி சந்தோஷமா தான் மட்டும் விளையாடும், கோவப்பட்டா சத்தம் போடும், கடிக்க வரும் இல்லையா? அப்போ அதுக்கு மைண்ட் இருக்கு இல்லையா? அப்போ என்னாச்சு? அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலி நமக்கு மைண்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம், மைண்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம், நான் பார்க்க முடியாது. ஏன் மைண்டை ஃபீல் பண்ணலாம் பார்க்க முடியாதுன்னா, அது வந்து சப்டில் பாடி, அது கண்ணுக்கு தெரியாது, பட் ஆனால் ஃபீலிங்ஸ் இருக்கு, உள்ள ஃபீலிங் இருக்கு. அப்போ மைண்டோட நேச்சர் என்னது? இதுதான் மைண்டுக்கான சிம்டம். we are everybody is thinking. நம்ம எல்லாருக்கும் திங்கிங் இருக்கு. திங்க் பண்ணாம இருக்குமா? திங்க் பண்ணாம இருக்கவே முடியாது. எவ்ரிடே we are thinking, every minute we are thinking. ஸோ தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த தாட் எங்க இருந்து வருது? மைண்ட்ல இருந்தா வருது. ஏதாவது திங்க் பண்ணிட்டே தான் இருப்போம். தென் ஃபீலிங், ஃபீலிங் இல்லையா? நமக்கு ஃபீலிங் இருக்கு, நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதை ஃபீல் பண்றோம். தென் வில்லிங், திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், இதுதான் மைண்டோடைய ஃபங்க்ஷன். இது வந்து சப்டில் பாடி, சப்டில் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது சப்டில் பாடி. தேர் ஆர் 3 எலிமெண்ட்ஸ் இன் சப்டில் பாடி. சூக்ஷ்ம சரீரம்னு பேர் இருக்கு. சூட்சும சரீரத்தில் 3 கலந்து இருக்கு, மனோ, புத்தி, அகங்காரம். சரி, இப்போ இங்க எவ்வளவு பேர் புத்தி இருக்கு? எல்லாம் அடிக்க வந்துருங்க. என்ன பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்கிறாரு அவரு. இல்லை, நம்மளை யாரா பார்த்து உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டா சண்டைக்கு போயிடுவோம். என்ன அவர் என்னை பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டாரு, அவருக்கு முதல்ல இருக்கான்னு கேட்பேன். இல்லை, நம்மளை யாரா பார்த்து உனக்கு அறிவு இல்லைன்னு கேட்டா உனக்கு முதல்ல அறிவு இருக்கான்னு கேட்போம். நம்ம சண்டை போட்டா முதல்ல என்ன சொல்லுவாங்க? உனக்கு அறிவு இல்லை இல்லையா? இப்ப அம்மாவே ஏதோ சொல்ற வீட்டுல, உனக்கு அறிவு இல்லை, ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ நமக்கு அறிவு இருக்கு இல்லையா? ஆனா அதை பார்க்க முடியாது, ஏன்னா அது சப்டில் பாடி. வி ஹாவ் இன்டெலிஜென்ஸ், பட் இட் ஆக்ட் இன் a subtle way. அப்போ மைண்டுக்கும் இன்டெலிஜென்ஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஃபுல் ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதே இன்டெலிஜென்ட் இல்லையா? இப்போ மனசுல ஒன்று தோணுது, அது எப்படி செய்யணுங்கிறதா இன்டெலிஜென்ட் இல்லையா? சிலப்போ கேட்பாங்க, நீ என்ன நினைச்சாலும் பண்ணிடுவியா இல்லையா? சிலப்போ அம்மா கேட்பா, நீ என்ன தோணினாலும் பண்ணிடுவியா? நீ அப்பா கேட்பார், உனக்கு மனசுல தோன்றதுல பண்ணி, உனக்கு புத்தியில யோசிக்க மாட்டியா இல்லையா? அப்போ வந்து நமக்கு மனசு இருக்கு, மனசுல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும், அது அனுபவிக்கணும்னு இருக்கும், அதை ஃபீல் பண்ணுவோம், அது எப்படி பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றதா இன்டெலிஜென்ட். ஸோ அது இன்டெலிஜென்ஸ் சப்டில் பாடி. தென் ஃபைனலி அகங்கார். இங்க எல்லாருக்கும் அகங்கார் இருக்கா? அது நிறைய இருக்கு, அதுக்கு கம்மியே இல்லை, குறைவே இல்லை. நான் பண்ணேன், நான் செஞ்சேன் அப்படியா? அதான் ஃபால்ஸ் ஈகோ. ஸோ மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோஸ் அது வந்து சப்டில் பாடி. மனம், புத்தி, அகங்காரம் வந்து சூட்சும சரீரம்
ஸோ பகவத்கீதா, அக்கார்டிங் டு பகவத்கீதா, இந்த 5 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர், தென் 6th சென்ஸ், 6வது அறிவு வந்து மனம். நம்ம எல்லாருக்கும் 6வது புலன், 6வது, நமக்கு 5 புலன் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கல் 5 புலன் இருக்கு. மனம் வந்து 6வது புலன். கிருஷ்ணர் சொல்றார் மனசஷ்டானி இந்திரியாணி, மனசஷ்டானி இந்திரியாணி. ஸோ இந்திரியா மீன்ஸ் சென்சஸ், மனா மீன்ஸ் மைண்ட். ஸோ மைண்ட் இஸ் அவர் 6th சென்ஸ். அதனால தான் மனசுல என்ன வருது, புத்தி அவர் எப்படி செய்யணும்னு சொல்லுது, தென் ஃபைனலி நான் தான் செஞ்சேன். ஸோ இப்போ நமக்கு இங்க வந்திருக்கோம் இப்போ. ஸோ திஸ் கிராஸ் பாடி, இந்த உடம்பு வந்து ஸ்தூல சரீரம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது ஸ்தூல சரீரம். இப்போ அடுத்து சொன்னது சூட்சும சரீரம். ஃபர்ஸ்ட் கிராஸ். யாருக்கா கன்ஃபியூஷனா இருக்கா, குழப்பமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, போரிங்கா இருக்கா, புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஸ்தூல சரீரம். இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அது சூட்சமம், அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் உள்ள ஒரு பனியன் போட்டிருக்கேன், இல்லை உள்ள இன்னர் வேர் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து கண்ணுக்கு தெரியாது. அதை நான் ஃபீல் பண்ண முடியும். அப்போ மனசு நான் உணர முடியும், பார்க்க முடியாது. மனசை உணர முடியும், பார்க்க முடியாது. புத்தியை உணர முடியும். புத்தியை எடுத்து காமிங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க அதான் அதே கேள்விதான். நீங்க யாரோ புத்தியோடு செல்ஃபி எடுத்திருக்கீங்களான்னு கேட்க முடியுமா? இல்ல புத்தியை காமிக்க முடியுமா? அதை உணர, அது எப்படின்னா பை ஆக்ஷன்ல காமிக்க முடியும். புத்தியை வந்து செயல் தான் காமிக்க முடியும். ஓ, ஹி இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அப்ப நல்ல வேலை பண்ணா இன்டெலிஜென்ட் பர்சன், நல்லா படிச்சா இன்டெலிஜென்ட் பாய் இல்லையா? அதை வந்து ஆக்ஷன்ல தான் காமிக்க முடியும் இல்லையா? புத்தியை வந்து செயல்ல தான் காமிக்க முடியும். அதை எடுத்து தனியெல்லாம் காமிக்க முடியாது, ஏன்னா அது சப்டில் லெவலில் ஒர்க் பண்ணும். தென் அது பியாண்ட் தட், மனசு, புத்தி, அதுக்கப்புறம் சோல், மனம், அதாவது ஸ்தூல சரீரம், சூட்சம் சரீரம், அதுக்கப்புறம் ஆன்மா. ஸோ இங்க என்ன கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா, இந்த மைண்டு தான் சோல் இல்லை, மைண்டு ஆன்மா கிடையாது, புத்தி ஆன்மா கிடையாது. அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில் என்ன சொல்றாரு, இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பரா புத்தர் யோ புத்தே பரதர்ஷபா. கிருஷ்ணா சொல்றாரு, புலன்களை விட உயர்ந்தது மனது. புலன்களை விட உயர்ந்தது மனது. ஏன் புலன்களை விட உயர்ந்தது மனது? யாரும் ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன் மனசு வந்து புலன்களை விட உயர்ந்தது? இப்ப நமக்கு நிறைய புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, நிறைய புலன்களா இருக்கு. ஏன் வந்து இந்த புலன்களோட உயர்ந்தது மனது? மைண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? இப்போ வந்து முகேஷ், பவனும் அப்படியே ஸ்ட்ரீட்ல போறாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படியே கிரில் சிக்கன் அப்படி சுத்திட்டு இருக்கு. அந்த கிரில் சிக்கன் பார்க்க அப்படியே அட்ராக்டிவா இருக்கு. ஆனா முகேஷ் சொன்னார், நோ நோ, இட்ஸ் நாட் குட், இட்ஸ் சின், அதை சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம கண்ணு பார்க்குது, கண்ணு பார்க்கும்போது அதை சாப்பிட்டா என்னன்னு சொல்லுது. அப்போ மனசு சொல்லு, இல்லை அது சாப்பிடக்கூடாது, அது தப்பு. அப்போ மைண்டு நினைச்சா சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? இந்த மைண்டில் அந்த வில் பவர் இருந்ததுன்னா, மைண்டு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா புலன்களை கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, மைண்டு ரொம்ப வீக்கா இருக்கு. முகேஷ் சொன்னாரு அது வேணாம், அந்த கிரில் சிக்கன் வேணான்னு சொன்னாரு. இல்லை பவன் சொன்னா, இல்லை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? தென் அதுக்கப்புறம் அது இன்டெலிஜென்ட் ஒன்று இருக்கு. அந்த இன்டெலிஜென்ட் நோனோ, அன்னைக்கு வந்து நம்ம படித்தோம் பகவத்கீதையில், அது சாப்பிடக்கூடாது பாவம் சொல்லியிருக்கு இல்லையா? தென் நாலேஜ். ஸோ நாலேஜ் வந்து என்ன பண்ணுது? நோ, இட்ஸ் ராங் இல்லையா? ஸோ சென்சஸ் வந்து, சென்சஸ் ஆர் அட்ராக்டட் பை சென்ஸ் ஆப்ஜெக்ட். புலன்கள்லாம் புலன்ப பொருளை கவரப்படும். மனசு ஒரு வேலை வீக்கா இருந்தால் அது பின்னாடி போகும். அப்புறம் அதுக்கு மேல புத்தி இருக்கு. புத்தி என்ன சொல்லும்? நோ நோ, திஸ் ராங் இல்லையா, இது தப்பு, நான் படிச்சிருக்கேன், அது செய்யக்கூடாது. அதனால மனசு புலன்களை மனசு கட்டுப்படுத்திடலாம். ஸோ மைண்ட் ரொம்ப வீக்கா இருந்தா இன்டெலிஜென்ட் கொண்டு நாலேஜ் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? புத்தி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ புத்தியோட உயர்ந்தது ஆன்மா. அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏன் புத்தியோட ஆன்மா உயர்ந்தது? சரி, இப்ப திரும்ப அதே பாயிண்ட் பின்னாடி வருவோம். ஆன்மாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பாடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழந்தையிலிருந்து பாருங்க, எல்லாரும் சின்ன குழந்தையா இருந்தோம், அப்புறம் சின்ன பையனா இருந்தோம், அப்புறம் யூத் வருது, அப்புறம் ஓல்டேஜ் ஆகி அப்புறம் திரும்ப இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் உடம்பு மாறிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த சோல் அப்படியே தான் இருக்கும், சோல் மாறாது. ஏன்னா the body is material,
soul is spiritual. அப்போ சோலோட சிம்டம் என்னன்னு அடுத்த கேள்வி வந்துடும். ஆன்மா இப்போ வந்து பாத்தீங்க, நான் உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி சொல்லி தரேன். இந்த உடம்பு இருக்கு, ஆமா இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள சூட்சும சரீரம், சரி நான் புரிஞ்சுனேன், சூட்சும சரீரம் ஒன்று இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, சப்டில் பாடி. இந்த சோல், சரி சப்டில் பாடி ஓகே, எனக்கு மைண்ட்ல இருந்து தாட் வருது, இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லுது, அகங்காரம் நான் தான் செஞ்சேன் இல்லையா. சூட்சும சரீரத்தை நம்மளால இப்போ உணர முடியும் இல்லையா. எப்படி உணர முடியுது? மனசுல என்ன வந்தது, புத்தி செஞ்சது, ஆத்மா வந்து நான் கடைசி நான் தான் பண்ணேன்னு சொல்றோம். அப்போ ஆத்மா இருக்கிறதுக்கான சிம்டம் என்னது? இந்த உடம்புல ஆத்மா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்ப இந்த ரெண்டு விஷயம் கிளியரா இருக்கும். ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தை தெரிஞ்சிடணும், சூட்சும சரீரத்தை தெரிஞ்சிடணும். இப்போ சோல் பக்கம் வரும்போது ஆத்மா இருக்கா, ஆத்மாவை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா, ஆத்மாவை காமிக்க முடியுமா, ஆத்மா கூட செல்ஃபி எடுத்துக்க முடியுமா இல்ல, அடுத்த கொஸ்டின்ல வரும்ல. அப்போ இந்த உடம்புல ஆத்மா இருக்கிறதுக்கான சிம்டம் என்ன, ஏதாவது நீங்க ஃபீல் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா? நவீன், முகேஷ் யாரும் ட்ரை பண்ணலாம். எனக்கு உடம்புல ஆன்மா இருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம். இந்த உடம்புல ஆத்மா இருக்கு. வாட் த சிம்டம் ஆஃப் த சோல்? இந்த உடம்புல சோல் இருக்கிறதுக்கான சிம்டம் என்ன? ஏதாவது சம் சிம்டம்ஸ் இருக்கணும் இல்லையா. இந்த உடம்புல ஆன்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சிம்டம் இருக்கணும்ல, அறிகுறி இருக்கணும்ல இல்லையா. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்கள திங்க் பண்ணுறோம். ஏன்னா நீங்க ப்ராப்பர் புக் ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்கான்ல வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறதுனால ஷி நோஸ் தட். ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க. இந்த உடம்புல சோல் இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் 6 sense இருக்கு, எல்லாருக்கும் மைண்ட் இருக்கு, but we are all different. So I think the soul is our personality. It's what makes us different. No. Yes, thank you. உங்களுடைய attempt okay, good. பட் ஆனா அது இல்ல. முதல்ல சொன்னீங்களே அந்த ஒருத்தவங்க இறந்துட்டா நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுவோன்னு. ஸோ லைக் நம்ம ஒரு ஃபியூனரலுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும். லைக் இந்த பேட் அவுரா, பேட் வைப்ரேஷன். மேபி தட்ஸ் லைக். சரி இருங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ எவ்வளவு பேர் இறந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க? டெத் ஹவுஸ்க்கெல்லாம் எல்லாரும் போயிருப்பீங்க இல்லையா. அங்க போனோடனே எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே, எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா. அது வந்து நீங்க சென்னையிலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் சென்னையில் அங்கே வந்து என்ன பண்ணுவோம், அழுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் இறந்து போயிட்டா அழுக யாரும் இல்லைன்னா நீங்கள் 2000 rupees பே பண்ணால் ஒரு டீம் வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்காக அழுதுட்டு போயிடுவாங்க. உட்காந்துட்டு நேற்று வர நல்லா இருந்தியே, இன்னைக்கு நீ எங்க போனீங்க, நீ சொல்லாம நீயும் போயிட்ட, நீ சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன் அப்படிலாம் பாடுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் பாடி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பாடி விட்டுட்டாருன்னா போயிட்டு எங்க போயிட்டாங்க, அங்கதானே படுத்திருக்காங்க. இப்போ இந்த பாடி இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி ஒரு பாடி இருக்கு, இந்த பாடி இருக்கு, இந்த பாடியில இப்போ சோல் இல்லை. இவங்க ரிலேட்டிவ்ல அழுதுட்டு இருப்பாங்க, எங்க தானே படுத்திருக்காங்க, அப்ப எங்க போயிட்டாங்க, யார் போயிட்டாங்க? இப்போ எவ்வளவு நாள் இவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ நான் இருக்கேன், நான் டைம் பார்க்குறேன், நான் பேசுறேன் இல்லையா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து நான் இறந்து போயிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? பிரபு போயிட்டாரு, எங்க போனாரு, அங்கதானே உட்காந்துருக்காரு. இப்ப நான் இங்க இருக்கேன், இப்ப இங்கே நான் ஒரு டெட் பாடியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? பிரபு போயிட்டாரு, எங்க போனாரு, அங்கதானே படுத்திருக்காரு. அப்ப யார் போயிட்டா? சோல் போயிடுச்சு இல்லையா. அப்ப யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா? சாப்பிட்டது, பார்த்தது, பேசினது, பழகுனது. சோ the body is only instrument இல்லையா. நான் இந்த உடம்ப வச்சு பண்ணிட்டு இருந்தேன், ஆனா உண்மையில நான் இந்த பாடி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி. இப்போ எனக்கு ஒரு பாட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, என் பாட்டி இருந்தா, அந்த பாட்டி வந்து நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் மலேசியா வந்திருக்கேன். நீங்களாம் என்கிட்ட கேட்குறீங்க, பிரபு உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்காங்க? நான் சொன்னேன், பாட்டி ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹெல்த் இஸ் ஓகே, அங்கே உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்த தடவை பார்த்து கேட்டீங்க, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க இல்லையா. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல்ல என் பாட்டி இறந்து போயிட்டாங்க, என்னோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க. அப்ப வந்து நான் என்ன சொல்லுவேன்? அந்த பாடி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவேன். உயிரோட வந்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க,
உயிரோட வந்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலே இறந்து போயிட்டாங்க. பாடி எடுத்துட்டு வந்து ஆற வேண்டிய வேலையை பாருங்க சொல்லுவோம். அந்த பாடிக்கு வந்து என்னென்ன செய்யணும், அது வந்து கிரெமட்டோரியத்துக்கு கொண்டு போய் அந்த சுடுகாடு போய் என்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்போ உயிரோட திரும்பி வந்தா பாட்டி வந்துட்டாங்க, இறந்து போனா பாடி வந்துருச்சு. அப்ப யார் போயிட்டா? சோல். அவ்வளவுதான், ஆன்மா போயிடுச்சு. அப்போ இந்த பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ரைட்? இந்த உடம்பு ஒரு கருவி தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஓகே, நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன். இந்த மொபைல் ஃபோனை நான் பைக்க ஆரம்பித்தேன், யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ரைட்? இந்த மொபைல் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் ஆக இது பழசாச்சு. டிஸ்பிளே போச்சு, டிஸ்பிளே மாற்றினேன். அப்புறம் ஸ்க்ரீன் போயிடுச்சு, ஸ்க்ரீன் மாற்றினேன். அப்புறம் அடிக்கடி ரிப்பேர் பண்ணேன். ஒரு நாள் இந்த ஃபோன் ரொம்ப பழசாயிடும். அப்புறம் லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதோ ஒரு ஃபோன் வரும். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, தீபாவளி ஆஃபர், கொண்டு வாங்க பழைய ஃபோன், வாங்கிக்கோங்க புதிய ஃபோன். அப்போ ஆஃபர் போடுவான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பழைய ஃபோனு கொடுத்து புதிய ஃபோனை வாங்கிக்குவேன். இப்போ பழைய ஃபோனு கொடுத்து புதிய ஃபோன் வாங்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவன் இருக்கார். பவனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து லேட்டஸ்டா ஆப்பிள் ஐஃபோன் வச்சுக்கோங்க, ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தார். அவர் பழசா ஏதோ ஒரு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அப்பா என்ன சொன்னாரு, நீ அந்த சாம்சங் ஃபோன் பழசன்ட்டு கொடுத்துட்டு நான் அவருக்கு ஐஃபோன் புதுசு வாங்கி தரேன்னாரு. அவர் அந்த ஐஃபோன் ஃபோனை கையில் வாங்கிட்டு, ஐயோ என் பழைய சாம்சங் ஃபோன் எங்கள் அப்பா பிடுங்கிட்டாரு, எனக்கு புது ஃபோன் வாங்கிட்டாருன்னு அழுவாரா இல்லை சந்தோஷப்படுவாரா? he was வெரி ஹாப்பினோ. பழைய ஃபோனை வச்சு ஏன் அழணும், அதை தூக்கி போட்டுட்டு புதிய ஃபோன் வாங்கிட்டேன், அதனால என்னதோ லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு? ஒரு நஷ்டம் இல்லை, பழைய ஃபோன் எடுத்துட்டு புதிய ஃபோன் யூஸ் பண்றாரு, அவ்வளவுதானே? அதே மாதிரிதான் இந்த பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த பாடி எதுக்கு யூஸ் ஆகாது, அப்போ பழைய பாடி வெட்டிட்டு வேற புதிய பாடி தேவைப்படுது. ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? நம்ம எல்லாரும் சப்டில் பாடி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சப்டில் பாடியில வந்து நமக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு இந்த பாடி ஹெல்ப் பண்ணாது. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் நிறைய அனுபவிக்கணும், நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த பாடி கோஆப்ரேட் பண்ணல. அப்போ என்ன ஆகும், அதே தாட் எடுத்துட்டு நான் வேற பாடிக்கு போவேன். இது எப்படின்னு சொன்னா, இந்த காற்று இருக்கு இல்லையா, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கருணாதி நரோபராணி. காற்று வந்து இப்போ வந்து தீனா வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போனார். ஒரு 500 ஒரு 100 மீட்டர் அந்த பக்கம் ஒரு ரோஸ் கார்டன் இருக்கு. ஆனா ரோஸ் கார்டன் அவர் பார்க்கல. ஆனா அவருக்கு இங்க பக்கத்துல ஒரு ரோஸ் கார்டன் இருக்குன்னு தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது? அவர் ரோஸ் கார்டன் பார்க்கவே இல்லையே. அந்த காற்று வந்து வாசனை எடுத்து வந்தது. அந்த ரோஸ் ஸ்மெல் பண்ண உடனே இங்க ஏதோ கார்டன் இருக்கு, பக்கத்துல ரோஸ் கார்டன் இருக்கு இல்லையா? கரெக்ட். ரோஸ் கார்டன் அவர் இன்னும் பார்க்கல, கொஞ்சம் தூரம் போகணும். ஆனா காத்துல அந்த வாசனை வந்துச்சு. அப்ப புரிஞ்சுட்டாரு, இங்க இந்த சரௌண்டிங்ல எங்கேயோ ரோஸ் கார்டன் இருக்கு இல்லையா? அப்படி காற்று எப்படி வாசனை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, காற்று வந்து வாசனை எடுத்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த மாதிரி நம்முடைய அன்ஃபுல்ஃபில்லிங் டிசைர், நம்முடைய நிறைவேறாத ஆசை எடுத்துட்டு, இந்த உடம்புல எனக்கு நிறைய ஆசை இருந்தது, அது நிறைவேறல, அப்ப எனக்கு வேற ஒரு பாடி தேவை இருக்கு, அப்ப இந்த பாடி விட்டு நான் அடுத்த பாடிக்கு போவேன். அப்படியே திரும்ப வரும். இப்படியே இது சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும், இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆத்மாவுடைய சிம்டம் என்னன்னா, சரி இப்போ இது இருக்கு, இந்த செவர் வந்து மெட்டீரியல் இல்லையா, இந்த பாடி மெட்டீரியல். இப்போ இது தட்டும்போது வலிக்கல, ஏன் எனக்கு வலிக்குது? குத்துனா ஏன் அடிச்சா வலிக்குது? இதுவும் மெட்டீரியல் தான். அதுல என்ன பொருள் இருக்கோ இதுல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த உடம்புல நிலம் நீர் நெருப்பு காற்றாக இருக்கு, அதுலயும் நிலம் நீர் நெருப்பு காற்றாக இருக்கு. ஆனா அது குத்துனா வலிக்கல, இது குத்துனா வலிக்குது. ஏன் வலிக்குது? சரி, இப்ப நான் டெட் பாடி, இப்ப என் பாடியில சோல் இல்ல, என் பாடியில சோல் இல்ல, குத்துனா வலிக்குமா? ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேனா? திட்டுனா அழுவனா? சண்டைக்கு வருவேனா? சோல் இல்லை. அவ்வளவுதான். அப்போ the consciousness is the symptom of the soul. Consciousness. இப்ப கான்சியஸ்னஸ் இருக்கா எனக்கு? அப்ப ஆன்மா இருக்கிறதுக்கு அறிகுறி என்னது? கான்சியஸ்னஸ், உணர்வு. உணர்வு இல்லைன்னா ஆன்மா இல்லை. இறந்து போன உடல்ல உணர்வு இல்லை இல்லையா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அது டெட் மேட்டர். பட் இது டெட் மேட்டர் தான், பட் ஆனால் கான்சியஸ்னஸ் இருக்கு, பிகாஸ் the soul is there.
அந்த உடம்புல ஆன்மா இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன். உடம்புல ஆன்மா இருக்கிறதுனால எனக்கு ஃபீல் என்னால குத்துனா எனக்கு வலிக்குது இல்லையா? இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ ஆத்மாவுடைய அறிகுறி வந்து கான்சியஸ்னஸ். ஸோ இங்க பாருங்க, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க யாரு, இது நீங்க எங்க, நீங்க திரும்ப பிறப்பீங்களா, நீங்க திரும்ப மரணம் அடைவீங்களா, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இறந்து போனா எல்லாம் முடிஞ்சு போயிருன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இறந்து போனா எல்லாம் முடிச்சிடணும். இது நடந்து இந்த சர்க்கிள் போயிட்டே இருக்கு, சைக்கிள் மாதிரி. பர்த் டெத் ஓல்ட் ஏஜ் டிசீஸ், பர்த் டெத் ஓல்ட் ஏஜ் டிசீஸ். நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், வயசாகுது, இறந்து போறோம், பிறக்கிறோம், வயசாகுது, இறந்து போறோம். இப்படி இது நடந்துட்டே இருக்கு. அதனால கிருஷ்ணா பகவத்கீதை என்ன சொல்றாரு, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்னம் முயதி. நம்ம எல்லாம் குழந்தையா இருந்தோம், அப்புறம் இளமை பருவம் வரும், அப்புறம் வயசாகுது, அப்புறம் இறந்து போயிடுறோம். ஆனா சோல் அப்படியே தான் இருக்கு. இப்போ எனக்கு 6 வயசு 7 வயசுல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த சோல் அதே தான், அப்படியே தான் இருக்கு. பட் பாடி தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, நான் யார் பார்க்குறேன், தீனாவை பார்க்குறேன். 10 வருஷம் கழிச்சு, தீனா நீ என்ன அதுக்குள்ள இப்படி ஆயிட்டேன்னு சொல்றேன். அவர் கொஞ்சம் குண்டாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். தீனா வந்து ஒரு 10 வருஷம் குண்டாயிட்டார். அப்ப நான் கேட்கிறேன், தீனா என்ன நீ இவ்வளவு குண்டாயிட்ட? அவர் தினமும் வளர்ந்துட்டே தான் இருக்காரு. நான் தான் 10 வருஷம் கழிச்சு பார்த்தேன். அவர் பாடியில சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தா, பிரபு நீங்க என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அப்போ நான் தினமும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் என்ன 10 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, பட் சோல்ல எந்த சேஞ்சும் இல்லை. பிகாஸ் பாடி இஸ் மெட்டீரியல், சோல் இஸ் ஸ்பிரிச்சுவல். ரைட்? சரி. The first and most fundamental knowledge that a disciple learn Guru is from you are not this body, you are spirit soul. This is ABC of Bhagavad Gita. Bhagavad Gita first teaching is that. So Bhagavad Gita is not for one sectarian or a Hindu's book, or it's a particular country or particular community. Bhagavad Gita வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ எண்ணத்துக்கோ மதத்துக்கோ இல்லை. சோல் எல்லாருக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சோல் இருக்கா? எல்லாருக்கும் பாடி இருக்கா? எல்லாருக்கும் மைண்ட் இருக்கா? எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருதா? அப்போ பகவத்கீதை இஸ் காமன். ஸோ பகவத்கீதை எதை தான் சொல்லுது? பகவத்கீதா வந்து நீங்க வெள்ளிக்கிழமை இந்த திசையில விளக்கு படுத்தி வைங்க, நீங்க சனிக்கிழமை இந்த கடவுளை கும்பிடுங்க, நீங்க திங்கக்கிழமை இந்த கோயிலுக்கு போங்க, அது சொல்லல. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு? நீங்க வந்து கோபத்தை கட்டுப்படுத்தணும், நீங்க வந்து ஆசையை கட்டுப்படுத்தணும், நீங்க கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. திஸ் இஸ் ஃபார் காமன், திஸ் இஸ் ஃபார் ஆல் இல்லையா? எல்லாருக்கும் கோவம் வரும் இல்ல? இந்தியாவில் உள்ளவங்க கோவம் வரும், அமெரிக்காவுக்கு கோவம் வரான்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல இந்தியாவில் உள்ளவங்க மட்டும் தான் சோல் இருக்கு, அமெரிக்காவில் சோல் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆசை வரும், அமெரிக்காவில் ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை ரஷ்யாவில் உள்ளவங்க பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ திஸ் அ காமன் ப்ராப்ளம். நம்ம எல்லாருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, காமம், கோபம், பேராசை, பொறாமை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் தான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை உணரணும். நான் இந்த பாடியில சோல்னு வந்தாதான். இன்னைக்கே சண்டை போடுறாங்க, இப்ப குண்டு போட்டு இருக்காங்க இல்லையா? ஈரான் வந்து இஸ்ரேல் மேல குண்டு போடுறாங்க, இஸ்ரான் ஈரேல் மேல குண்டு போடுறாங்க. ஏன் பண்றாங்க அது? பிகாஸ் தே ஃபர்காட் தேர் சோல். அவன் சொல்றான், நான் ஈரான் நான் இஸ்ரேல் மேல குண்டு போடுவேன் எதிரின்னு சொல்றான். இவன் அவன் மேல குண்டு போடுவாங்கிறான், அமெரிக்காக்காரன் இவன் மேல குண்டு போடுவேன்றான். அப்படி தேர் ஆர் திங்கிங் ஐ எம் அமெரிக்கன், ஐ எம் இஸ்ரேல், ஐ எம் ஈரானியன். த கான்செப்ட் வாஸ் லாஸ்ட் இல்லையா? சோல்னு சொன்னா, ஆன்மான்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஆன்மா இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஆஸ் பர் ஸ்கிரிப்சர் எல்லாருமே கடவுளோடையது. இல்லை அடுத்த செஷன்ல அதான் பார்ப்போம். கடவுள் தான் எல்லாரும் படிச்சாங்க, இது தானாலாம் ஒன்றும் வராது. திடீர்னு அப்படி ஏதாவது வந்துருமா? இந்த பில்டிங் திடீர்னு வந்து சொல்ல முடியுமா? இந்த பில்டிங் திடீர்னுலாம் வரல. இதுக்கு பின்னாடி பெரிய லேபர் இருக்கு, அதுக்கு பின்னாடி பெரிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? அது நம்ம பார்ப்போம், அது செகண்ட் செக்ஷன்ல. ஸோ அதனால இந்த சோல்ங்கிற கான்செப்டை மறந்து போனதுனால தான் நம்முடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயின் ரீசனே வந்து, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னது? சோல்னு மறந்துட்டோம். அப்போ சோல்னா ஹியூமன் பீயிங் ஒன்லி சோல்? நோ, எவ்ரி ஒன். நீங்க பாக்குறது நிறைய எங்கெல்லாம் வந்து மூவபிள் லிவிங் என்டிட்டிஸ், தேர் இஸ் லைஃப், தேர் இஸ் a life, there must be a soul இல்லையா? எங்க உயிர் இருக்கோ அது ஆன்மா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? தாவரத்துக்கு உயிர் இருக்கு, விலங்குக்கு உயிர் இருக்கு, மனுஷங்களுக்கு உயிர் இருக்கு. அதனால உயிரினங்கள், உயிர் உள்ளவை உயிரற்றவை இல்லையா? 2 பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. உயிர் உள்ளவை உயிரற்றவை, இதெல்லாம் உயிர் கிடையாது.
இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் கிடையாது இல்லையா? பட் எனக்கு உயிர் இருக்கு, அந்த செடிக்கு உயிர் இருக்கு, அந்த மரத்துக்கு உயிர் இருக்கு, இங்க நிறைய பூச்சிகள்லாம் இருக்கு, கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சோல் மறந்தது, இந்த ஆன்மா மறந்தது தான் இன்னைக்கு எல்லா உலக பிரச்சனைக்கான காரணம். இந்த இந்த எஜுகேஷன் இல்லை இப்போ. கரெக்டா? எங்க ஸ்கூல்ல இதை போய் சொல்லி தருவாங்களா? காலேஜில் சொல்லி தராங்களா? யூனிவர்சிட்டியில் சொல்லி தராங்களா? அப்போ இது எவ்வளோ முக்கியமான பாடம் இல்லையா? இந்த சோலை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமான பாடம். பிஃபோர் பகவத்கீதா, ஆஃப்டர் பகவத்கீதா. நீங்க பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி இருந்தாரு, பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தார்? ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது அர்ஜுனன்ட்ட. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஆன்சைட்டி, டிமோரைஸ்டு, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அர்ஜுனனுக்கு ஒரு கன்க்ளூட் பண்ணவே முடியல. அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது, வருத்தம் இருந்தது, அவருக்கு நிம்மதி இல்லை, மன உளைச்சலா இருந்தது. இந்த யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா, சரியா தப்பா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தார். Then he heard the knowledge of the soul from Lord Krishna. So பகவான் இருந்து ஆன்மா பற்றி கேட்ட உடனே அர்ஜுன் வாஸ் கிளியர். அப்போ எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் இதுதான், இந்த நாலேஜ் இல்லை, சோல் பத்தி நாலேஜ் இல்லை. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இது இருந்தா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த வேர்ல்டு பீஸ் சொல்றாங்க இல்லையா, உலக அமைதின்னு, அந்த உலக அமைதி இந்த இந்த நிலைக்கு வந்ததான் நடக்கும், இல்லாட்டி அது வரைக்கும் நடக்காது. கரெக்ட்? உலகத்துல எல்லாம் அமைதியா இருக்கணும்னா எல்லா ஜீவனையும் நேசிக்கணும், எல்லா உயிரிட்டும் அன்பு செய்யணும். அப்பதான் அதானே கரெக்டு. அப்பதானே அமைதி வரும், இல்லாட்டி எங்கிருந்து அமைதி வரும்? சார் அடுத்தது. ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த பிக்சர்ல 5 குதிரை இருக்கு, அப்புறம் ஒரு டிரைவர் இருக்கார், ஒரு பேசஞ்சர் இருக்கார். இந்த குதிரைக்கு இந்த கயிறு போட்டிருக்கு, அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க கயிறு வச்சிருப்பாங்க. ஸோ இங்க மொத்தம் என்னென்ன விஷயம் இருக்கு? 5 குதிரை இருக்கு, அந்த குதிரை ஒரு கடிவாளம் இந்த டிரைவர் கையில இருக்கு, டிரைவர் வண்டி ஓட்டுறாங்க, ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க. அப்போ உபனிஷத்து என்ன சொல்லியிருக்குன்னா, there are 108 உபனிஷத் ஆர் தேர். 108 உபனிஷத்து இருக்கு. அது நீங்க பின்னாடி இதெல்லாம் சொல்லி தர ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஆஸ் பர் சாஸ்திரான்னு வச்சுக்கோங்க. நம்முடைய வேதம் என்ன சொல்லியிருக்கு? நம்ம வேதத்துல 1வது உபனிஷத்துல சொல்லியிருக்கு, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு அது ஒரு ரதம் மாதிரி, ஒரு தேர் மாதிரி. அந்த தேர் ஓடணும்னா 5 குதிரை இருக்கணும் இல்லையா? அந்த 5 குதிரை 5 புலன்கள் இருக்கு நமக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், 5 புலன் இருக்கு. அதுக்கப்புறம் இது மைண்டு. இந்த புலன் நான் முன்னே பேசணும் இல்லையா, மனசுக்கும் புலனுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்புறம் இவரு புத்தி. புத்தி இப்ப இந்த 5 குதிரை இருக்கு. நீங்க ஒரு தேர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிட்ட இப்ப எல்லாம் கார் ஓட்டுறோம். இப்ப கார் இருக்கு, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முன்ன ஒரு தேர் இருக்கும், அந்த மேல தேர் ஓட்டுவாங்க, அதுல மாதிரி குதிரை போட்டிருக்கும், 5 குதிரை போட்டிருக்கும். அப்போ உங்க 5 குதிரைக்கு கடிவாளம், அந்த 5 குதிரையோட கயிறு உங்க கையில இருக்கணும். நீங்க டிரைவரா இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓனர், நான் டிரைவர், அப்படி வச்சுக்குவோம். நீங்க ஒரு தேர் வச்சிருக்கீங்க, அந்த தேர்ல 5 குதிரை இருக்கு. நான் உங்களுக்கு டிரைவரா ஒர்க் பண்றேன், நீங்க பேசஞ்சரா உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்? அந்த 5 குதிரை என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். சிமிலர் கார் ஓட்டுறவங்களோட ஸ்டேரிங் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும். ரைட்? நீங்க கார் ஓட்டும் போது உங்க ஸ்டேரிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்படி அப்படி திருப்பினா, நான் இப்படி திருப்புவேன், நான் அப்படி திருப்புவேன் அப்படின்னு எங்கேயா பிடிச்சிட வேண்டியதான் இல்லையா? அப்படிதானே? நான் இப்படி திருப்பேன், அப்படி திருப்பினா அது ரூல் இருக்கு, இப்படிதான் ஓட்டணும் அப்படின்னு இல்லையா? ஓ, நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க டிரைவிங்ல சொல்லுவாங்க இல்லையா? சில அழகா ஓட்டுவாங்க, பக்கத்துல உட்காந்துட்டு, ஓ யூ ஆர் வெரி எக்ஸ்பர்ட் இன் டிரைவிங், ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி ஓட்டணும்னு. அப்ப இந்த குதிரை ஓட்டுற நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிஷியோட டிரைவர்னு வச்சுக்கோங்க. ரிஷி ஒரு தேர் வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, பிரபு நீங்க நம்ம ரதம் எடுங்க, நம்ம ஜொகூர் ஸ்குடாய் வரைக்கும் போயிட்டு வரலான்னாரு. ரதம் உட்காந்து நான் ஓட்டின்னு இருக்கேன், அவர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், இந்த 5 குதிரையோட கயிறு ஒன்னொன்னா விட்டுட்டேன். அப்ப என்ன ஆகும்? ஒரு குதிரை இந்த பக்கம் இருக்கும், செனாய்க்கு இழுக்கும், ஒரு குதிரை ஜொகூருக்கு இழுக்கும், ஒரு குதிரை எங்க இழுக்கும், ஸ்குடாய்க்கு இழுக்கும். எங்க போவார் அவர்? கீழே விழுந்துருவாரு, எங்கேயும் போக முடியாது. அப்போ இந்த முன்னே பேசணும் இல்லையா, இந்த புலன்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? இந்த மைண்டால கண்ட்ரோல் பண்ணலாம். மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணலாம்? இன்டெலிஜென்டால கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ புலன்களை மைண்டு கண்ட்ரோல் பண்ணல, மைண்டை இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பேசஞ்சர் சஃபர் ஆவர். கரெக்டா? அப்ப இந்த உடம்புல இருக்கிற புலன்களை மனது கட்டுப்படுத்தணும், மனசு புத்தியை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி இந்த பேசஞ்சர் சஃபர், இந்த உடல் இருக்கிற ஆன்மா கஷ்டப்படும்.
இப்போ ஆன்மா என்ன கஷ்டப்பட்டு இருக்கு? யாருன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்னா மறந்தே போயிட்டோம், ஆத்மாவோட கான்செப்டே மறந்துட்டோம், யாரும் சொல்லி கொடுக்கல, ரைட்? ஸோ ஆத்மா வந்து இந்த பாடியில் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம முன்னே பேசின மாதிரி நம்ம சொன்ன விஷயம்லாம் பகவத்கீதையில் இருக்கு. பகவத்கீதை 7.4 கிருஷ்ணா சொல்றாரு, பூமி ராப்போ அனலோ வாயு கமனோர் புத்திர வச்ச அகங்காரம் இதியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னிட்டு பிரிந்த சக்தி. இது நம்ம இன்னும் நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் டீப்பா சொல்றேன், விவரமா சொல்றேன். மெட்டீரியல் பாடி அண்டர்கோ சேஞ்சஸ், சோல் வில் நெவர் சேஞ்ச். இந்த உடம்பு மாறிண்டே இருக்கும், ஆத்மா மாறாது. பிகாஸ் த பாடி இஸ் மெட்டீரியல், சோல் இஸ் எட்டர்னல். The soul never dies. Bhagavad Gita 2.17 and 18. The soul, there is neither birth nor death at any time. ஆன்மா பிறக்கிறது இல்லை இறக்குறது இல்லை, உடம்பு தான் பிறக்குது இறக்குது. ஆத்மா வெறும் அது பாடி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. பகவத்கீதை 2.20 ந ஜாயதே ந மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வ ந பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம் ந ஹன்யதே ஹன்யமானின் ஷரீரே. ஸோ ஆத்மா மீன்ஸ் அஜா, ஆத்மா மீன்ஸ் அன்பார்ன். The body is born. பாடி இந்த உடம்பு தான் இறக்குது பிறக்குது, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது. நான் ஜாயதே எந்த காலத்திலும். அஜா மீன்ஸ் அன்பார்ன். நித்யா சாஸ்வத் நிலையானது நித்தியமானது எட்டர்னல், ரைட்? இந்த மாதிரி சோல் பத்தி டீடைல்ஸ் பகவத்கீதையில் இருக்கு. Never was there a time when I did not exist, nor you, nor all these kings, nor in the future shall any of us cease to be. பகவத்கீதை 2.12. 2.12. Sorry, I got the sloga. பகவத்கீதை 2.12 சொல்றாரு கிருஷ்ணா. என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 காலத்துல முன்னையும் ஆத்மா இல்லாம இல்லை, இப்போ இல்லாம இல்லை, இனி ஃபியூச்சர்ல இல்லாம இருக்க போறது இல்லை. ஆத்மா எப்பவுமே இருக்கும். நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், எல்லாமே இருக்கும். இல்லை இப்போ எப்பவும் இருப்போம் நம்ம. பட் நம்ம பாடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்னா, சோல் இஸ் எட்டர்னல், த பாடி இஸ் மெட்டீரியல். ஆன்மா நித்தியமானது, ஆன்மீகமானது, உடம்பு பௌதிகமானது. That is beautiful sloga. I forgot the sloga. 2.12. பகவத் கீதை இருக்கா? எடுங்க 2.12. Starting trouble. நத்வே வாகம் ஜாது நாசம் நத்மம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயமத பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இங்க இருக்கிற மன்னரோ இல்லாம இருக்கிற காலம் ஒண்ணும் இல்லை, நம்மள யாரும் இல்லாம இருக்க போறதும் இல்லை. தட் மீன்ஸ் த சோல் இஸ் எட்டர்னல், த பாடி இஸ் மெட்டீரியல். உடம்பு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும், ஆத்மா சேஞ்ச் ஆகாது. அப்ப அடுத்த கொஸ்டின், ஒரு ஆத்மா அப்ப என்ன ஆகும், எங்க போகணும்? அது நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஏன் யோகா பண்றாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யோகா? நிறைய பேர் யோகா பண்றாங்க இல்லையா? நிறைய யோகா, முத்ரா, கிரியா, இந்த யோகா பண்ணுங்க, மெடிடேஷன், இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? த பர்பஸ் ஆஃப் யோகா இஸ் கண்ட்ரோலிங் த பாடி, கண்ட்ரோலிங் த மைண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் த சென்சஸ். மனதை புலன்களை கட்டுப்படுத்துவது யோகா. யோகா மீன்ஸ் யோக இந்திரிய சம்யமா. யோகான்னு சொன்னாலே மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது தான். இப்போ மனசு கட்டுப்படுத்தி புலனை கட்டுப்படுத்தினா சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ ஒரு பொருளை கேட்டு அழுவும் இல்லையா? அது வாங்கி கொடுக்குற வரைக்கும் அது அழுவு நிறுத்தாது, அது சாதிச்சுதான் ஆகும். அப்ப என்னாச்சு? அது அழுது அடம் பிடிச்சு வாங்கும் இல்லையா ஒரு குழந்தை. அந்த மாதிரி சில விஷயம் நம்ம வீட்டில் சண்டை போடும், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லுவோம். எனக்கு இந்த மொபைல் தான் வேணும், எனக்கு இந்த லேப்டாப் தான் வேணும், எனக்கு இந்த கார் தான் வேணும் இல்லையா? அப்போ டிசைர், ஆசை, அப்புறம் புலன்களை அனுபவிக்கணும், அப்புறம் மைண்டு, அன்கண்ட்ரோல்டு மைண்ட் இதுதான் ப்ராப்ளம். இந்த புலன்களை கட்டுப்படுத்தல மனசுக்கு. அப்பதான் யோகா ஏன் ப்ராக்டிஸ் பண்றாங்க? இது பண்றதுக்கு தான்.
அப்போ யோகால நிறைய இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இது அஷ்டாங்க யோகா. யோகான்னு சொன்னா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யோகான்னு சொல்லி ஆசனா மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணுவாங்க. இப்போ அந்த பொண்ணு நின்ன மாதிரி இந்த மாதிரி ஆசனாலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு காலில் நின்று இருப்பாங்க. யோகாசனா இருக்கு. நீங்க நிறைய இதில் ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க. இங்க யாரும் யோகாசனம் பண்றதுக்கு இருக்கீங்களா? இவர் யோகாசனம் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் நல்ல ஹெல்த்தியா இருக்காரு இல்லையா? ஸோ யோகாசனா பண்ணும்போது என்னாங்கன்னா பாடி ஃபிட்டா இருக்கும். என்ன மாதிரி தொப்பையெல்லாம் வராது. ஹேண்ட்ஸமா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம். அப்புறம் இந்த ப்ரீத்திங் ப்ராசஸ் பிராணாயாமா பண்ணும்போது லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், ஆயுள் கூடும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்க முடியும். பட் தட் இஸ் நாட் யோகா. தட் இஸ் ஒன் போர்ஷன் ஆஃப் யோகா, ஒன் லிம்ஸ் ஆஃப் யோகா. இங்க இருக்க ஆசனா பிசிக்கல் போஸ்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் மறந்துட்டேன் ப்ரோ. மது பிரபு, மதன் பிரபு இங்க பத்மாசனத்துல உட்காருங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. அவரால் உட்கார முடியும். என்ன கீழே உட்கார சொன்னீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவேன், 1 மணி நேரம் உட்காருவேன். அப்புறம் என்ன, எனக்கு பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்கேன், நான் கொஞ்சம் சேர்ல உட்காந்துக்கிட்டுமா. இப்போ நான் இங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருக்கேன். ஒரு சிலர் நின்று பேச முடியாது. பிரபு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும், ரொம்ப நின்று பேசிட்டு இருக்கேன்னு இல்லையா? ஸோ அப்போ ஆசனா இப்போ நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணணும். நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னா உங்க பாடி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். நம்ம தியானம் பண்ண முதல்ல நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் இல்லையா? அதனால இது ஆசனா ஒன் ஆஃப் த போர்ஷன். அப்ப இங்கிருந்து ஆரம்பிக்கும். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதி. சமாதி இஸ் 8th ஸ்டேஜ், தியானா இஸ் 7th ஸ்டேஜ். நீங்க தியானம் பண்ணணும்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததை இங்க வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யமா நியமான்னு என்னது? என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு நேரம் தான் தூங்கணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, காரம் அதிகமா போட்டு சாப்பிடக்கூடாது, போடுங்க நாசிலாமல் என்ன ஊத்துங்க, சாம்பல் ஊத்துங்க, கறி போடுங்க, இன்னும் ஊத்துங்க, இன்னும் காரமே இல்லை போடுங்க. அவ எப்படி யோகா பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டங் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டங்கு, நாக்கு, வயிறு, பால் உறுப்பெல்லாம் ஒரே லைன்ல இருக்கும், ஜெனிட்டல்லாம். அப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ யோகா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி, யோகால போய் உட்கார்றதுக்கு முன்னாடி, மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு சாப்பிடணும்னு இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் சாப்பிடணும், கொஞ்சமா சாப்பிடணும். ஸோ ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆக்சுவலி நானே இதை ஃபாலோ பண்றது இல்லை சொல்லணும். ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஸ்டமக் இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்டமக் சாப்பிடக்கூடாது. அதுல கொஞ்சம் காத்து இருக்கணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்புறம் உணவு இருக்கணும். அப்பதான் அது டைஜஷன் கரெக்டா ஆகும். நம்ம என்ன பண்ணிடுவோம், கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கேக்கு, அடுத்தா அப்படியெல்லாம் வாமிட்டிங் பண்ணிடும், அவ்வளவு சாப்பிட்டுடுவோம் இல்லையா? ஆக்சுவலி அப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ சாப்பிட்ட ஃபுட்டு அளவா இருக்கணும். அப்பதான் யோகி ஆக முடியும். கிருஷ்ணன் நேச்சுரல் பகவத்கீதையில யுக்தாஹார விகாரஸ்ய யுக்தசேஷ கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. நமக்கு லைஃப்ல எங்க ப்ராப்ளம் வந்துடும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா ப்ராப்ளம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா ப்ராப்ளம், சாப்பிடலாலும் ப்ராப்ளம், சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை, சாப்பிட்டாலும் பிரச்சனை, அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை. அப்போ நமக்கு தெரியணும் இல்லையா, அவ்வளவுதான் போதும். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், அப்படின்னா உனக்கு போதும்னு அர்த்தம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஒரு 2 கறிப்பாப் சாப்பிடுவோம், அப்புறம் இன்னொரு அப்படின்னு வரும், அப்போ போதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஜூஸ். பிரபு அந்த ஜூஸ் எனக்கு கொடுக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில நீங்க மேரேஜ் ஹால்ல போனீங்கன்னா, மேரேஜுக்கு போல பெரிய ஃபீஸ்டே வச்சிருப்பாங்க. அது சாப்பிட்டு வெளியில ஐஸ்கிரீமு, ஜூஸு, கேக்கு, அவ்வளவுதான். 10 நாளைக்கு உள்ளது ஒரே நாள் சாப்பிட்டாச்சு. ஸோ யமா நியமா இதை ஃபாலோ பண்ணலைன்னா அப்ப ஆசனால உட்கார முடியாது, சிட்டிங் போஸ்டர் வராது. சிட்டிங் போஸ்டர் பாடி கண்ட்ரோல் பண்ணாதான் தென் பிரீத்திங் ப்ராசஸ் போக முடியும். இதெல்லாம் பண்ணாதான் இந்த சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க தியானால போக முடியும். இப்படி மெடிடேஷன்ல உட்காந்தா உங்களால எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்துட்டு இருக்க முடியும், மெடிடேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் சமாதி ஸ்டேஜ். சமாதி ஸ்டேஜ் மீன்ஸ் சமாதியில உங்களை என்ன பண்ணாலும் தெரியாது, உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீங்க அப்படியே மறந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. இது 8th ஸ்டேஜ், இது 7th ஸ்டேஜ். சரி, இப்போ இது கொஞ்சம் ரிஸ்கான ப்ராசஸ், கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இந்த முறை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். அதனால இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இந்த தியானம் பண்றது, யோகா பண்றதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதனால கிருஷ்ணர் கீதையில என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு, ஜபா மெடிடேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ ஜபா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நார்மல் மெடிடேட் பண்ணும்போது இப்போ நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடி ஒன்றும் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். முடியுமா? எல்லாரும் உட்காந்துக்கங்க, கண்ணை மூடிக்கங்க, எதையுமே திங்க் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக ½ hour மெடிடேட் பண்ணுங்கிறேன். அப்போ தான் தாட் வரும், எப்போ என்ன எழுந்திரிக்க விடுவார், எப்போ நான் வெளியில் போவேன், எப்போ இந்த மீட்டிங் போய் தாட்ஸ் வந்து அப்படியே அன்கண்ட்ரோல்டாக வந்துட்டு இருக்கும், வேவ்ஸ் மாதிரி அலை மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை வந்து எதுலையோ கான்சன்ட்ரேட் பண்ணணும். மைண்டோட நேச்சர்னா ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ வந்து ஜபா மெடிடேஷன் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் சான் பண்ணுறோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபா மெடிடேஷன் பண்ணும்போது இந்த சவுண்ட் வைப்ரேஷன் நம்ம கேட்குறோம். அது ரொம்ப சத்தமாக பண்ணணும் இல்லை, நம்ம சொல்கிறவங்களும் கேட்டலே போதும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே அப்படி சொல்லி காதில் கேட்கணும். அப்போ ஜபமாலை இருக்கும், இந்த மாதிரி ஜப பீட் இருக்கு. இந்த பீட்ல வந்து ஜபமாலை இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த மாலையில் 108 மணி இருக்கும். இதில் ஒரு மணிலையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி சான் பண்ணும்போது என்ன ஆகும், மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். மைண்ட் கண்ட்ரோல் ஆன சென்சஸ் மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சோல்னா என்ன, கடவுள் யாரு, இந்த யோகாவில் வந்து நம்ம ஈஸியாக பர்ஃபெக்ஷன் ஆயிடலாம். ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணுற ஒரு பிரேக் கொடுக்குறேன், நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.